சாப்பாடு கூட இல்லாத படுக்கை இடம் இல்லாதனாலதான் நாங்க இங்க வர வேண்டியது. மோஸ்ட்லி ரோட்டோட்ட உள்ளவங்க யாருமே இல்லாதவங்க அப்படிதான் வந்து ஹெல்பேஜ் இந்தியா மூலியமா இல்லைன்னா யாராவது போலீஸ் மூலியமா அப்படி வர்றவங்க தான் மோஸ்ட்லி டாக்டர் எல்லாம் பிடிக்கல எனக்கு, அதனால பையனுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அதனால அவங்க உயிர் இங்கிருந்து பிரிஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். கலைச்செல்வி கருணாலயா சோசியல் வெல்ஃபேர் சொசைட்டி, இந்த சொசைட்டி மூலிமா நடத்துகிற தபஸ்யா ஓல்டேஜ் ஹோம் பற்றிய வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்ற பதிவில் நீங்கள் பார்ட் 1 பார்த்துருக்கீங்க. அதனுடைய பார்ட் 2 இப்போ நான் போட போகிறேன். இந்த பதிவில் இங்கே வாழும் மனிதர்கள் எப்படி வாழறாங்க, அவங்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கு, மேலும் இங்கே நடக்கிற சில நிகழ்ச்சிகளையும் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுடைய மனசு படபடக்கும், நெஞ்சு கொறுக்கும், சில வேதனைகளும் இருக்கும். இதெல்லாம் தள்ளிக்கிட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க. ஏன்னா அவ்வளோ மனசை வெளியிற சில இடங்களும் இருக்கு. பார்ட் 2ல இந்த வீடியோக்கெல்லாம் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நல்லா இருக்கீங்களா? இங்க எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பசங்க. எங்கேருந்து வரீங்க நீங்க? நான் வந்து அரக்கோணத்துல பொண்ணு. ஓகே ஓகே. யார் ஒரு பொண்ணு ஒரு பையனா உங்களுக்கு? என்ன படிக்க வச்சீங்க? என்ன என்ன வேலையில இருக்காங்களா அவங்க? பொண்ணு பையன் 10th படிக்க உடனேட்டான். சரி. அவன் லைஃப் அப்படி ஏதோ ஒரு பிசினஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான். அவன் பொண்ணு வந்து +2 படிச்சிருக்கான். அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க 2 பழம் இருக்காங்க. பையனுக்கு ஒரு பையன். அவங்க என்ன அவங்க உங்களை பாத்துக்கலையா? சரியா பாத்துக்கல. இங்க எப்படி தெரிஞ்சது இங்க வரலாம்? எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் வந்து அவருக்கு ஏதோ ரோட்ல வேலை செய்யறாரு. அவர் வந்து இந்த போன்ல பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க அங்க போறீங்களான்னாரு. சரி போறேன். இங்க போன் பண்ணி கேட்டாங்க, வாங்க வர சொல்லுங்கன்னு சொல்லி. பொண்ணும் பையனும் அப்பப்போ வர்றாங்களா பாக்க? பையன் வர மாட்டான், பொண்ணு மட்டும்தான் வராங்க. பொண்ணு வந்து பாக்குது உங்களை? வந்து பாத்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க வர முடியல. அதனால பேத்தி வந்து பாத்துட்டு. பேத்தி வரா? ஓகே ஓகே, நல்லதுமா, ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்கிறது உங்களுக்கு நிம்மதியா கொடுக்குது? நான் நல்லா நிம்மதியா இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பு கடவுள் பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவருதான் நன்றி சொல்றேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். அது வந்து டைனிங் ஹாலு. இங்கேதான் மத்தியானம் சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்கேதான் கொடுக்குறது. அது வந்து கிச்சன் சார். கிச்சன் வந்து இப்போதான் சமையல் ரெடி ஆயிருக்கு. 12:30க்கு லஞ்ச் டைம்னால அப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். சமையல் செய்யறதுக்கு இவங்களே செய்யறாங்க? இல்லை சார், தனியா குக்கு வச்சிருக்கோம். இங்க எல்டர்ஸ் வந்து அவ்வளோ வேலை, எப்பயாவது வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்து அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாத்துக்குமே தனி ஆள், கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தனி ஆள் தான் இருக்கு. வாட்டர் வந்துட்டு எப்படி ஆர்ஓ வாட்டரா இல்லை? ஆர்ஓ வாட்டர் சார், இங்க சர்வீஸ் அங்கே இருக்கு. அது ஆர்ஓ வாட்டர் தான். டெய்லி மெனு சார். இது வந்து டெய்லி என்னென்ன சாப்பாடு போடுறோம், காலையில ஸ்நாக்ஸு, மத்தியானத்துக்கு என்ன லஞ்சு அப்படிங்கிற மெனுலாம் இங்கே போட்டுறது. இது வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மந்த்லி யார் யாருக்கு பிறந்த நாள் வருதுங்கிற போர்டு. அது எப்போது பிறந்த நாள். இதான் டெய்லி மெனுவா? டெய்லி மெனு சார். இது வந்து இன்னைக்கு என்ன திங்கக்கிழமையா? இன்னைக்கு திங்கக்கிழமை சார். என்ன இன்னைக்கு? இது சாதம், மிளகு குழம்பு, ஒரு கூட்டு, ரசம், மோர், ஒவ்வொரு நாளைக்கு வடை பாயசம் அப்படி இருக்கும். ஓகே. நைட்டுக்கு பொங்கல் சட்னி. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணிருக்கோம் சார். சரி. இது முன்னாடி பழசானது, இப்போ வந்து புதுசா ஆட் பண்ணிருக்கோம். டெய்லி 2 மார்னிங் 2, ஈவினிங் 2 இருக்கும் சார். வேற என்ன இருக்கு? டிவி ரூம் ஏதாவது இருக்கா? டிவி ரூம் இருக்கு. வாங்க அதை பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஈவினிங் டைம்ல 5:30ல இருந்து 7:30 வரைக்கும் டிவி டைம் சார். அவங்க டிவி டைம். அந்த டைம்ல சீரியல் பார்ப்பாங்க, அவங்க பிடிச்ச ப்ரோக்ராம் பார்ப்பாங்க. உங்களுக்கு என்ன 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 ப்ரோக்ராம் பாப்பீங்க? நல்லா இருக்கு. என்ன ராமாயணம் நல்லா இருக்கு. ராமாயணம் தான் ரொம்ப நல்லா இருக்கு. வேற சித்தி செல்வி இதெல்லாம் போட மாட்டாங்க. 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் தான் டிவி. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு படுக்கணும். வேற படம் எல்லாம் போடுவாங்களா? படம் வந்து ஞாயிற்றுல போடுவாங்க. படம்லாம் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு போட்டாலும் 7 மணி வரைக்கும் வரும். அதோட ஆஃப் பண்ணிடுவோம்.
இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு எங்கேயாவது போய் வரணும்னு அலோவ் பண்ணுவாங்களா? முக்கியமான ப்ரோக்ராம் தான் போயே ஆகணும்னா கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமா இருக்கணும். இந்த சைடு வந்து வாஷிங் மிஷின்லாம் இருக்கு சார். இங்கே எல்டர்ஸ் வந்து கிளாத் வாஷ் பண்றது எல்லாம் அந்த சைடு தான் சார் யூஸ் பண்ணிக்குவாங்க. நியூ வாஷிங் மிஷின், ஓல்டு வாஷிங் மிஷின் 2 இருக்கு. அவங்க துணியை துவைக்க வேண்டியதில்லை, வாஷிங் மிஷின்ல போட்டா வாஷிங் மிஷின் வாஷிங். பரவாயில்ல, நல்ல வசதி தான் அப்போ. என்னோட நேம் வந்து முரளிகுமார். நான் முகப்பேர் ஈஸ்ட்ல இருந்து வரேன். அம்பத்தூர் எஸ்டேட்ல ஃபேக்டரி வச்சிருக்கோம். சரி. இப்போ இன்னைக்கு என்னோட பொண்ணு சாதுரியான்றவங்க பர்த்டே. இன்னைக்கு 34th பர்த்டே. என்னோட பேத்தி. நான் ரெகுலரா வந்துட்டு இந்த ஆர்ஃபனேஜுக்கு 2 இடத்துலயே மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருப்பேன். நான் டோனர் நான். ஸோ எங்க அப்பா அது வந்து ஒரு நெக்ஸ்ட் மந்த் வருது, அதுக்கும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வருஷத்துல ஒரு 8-10 தடவை பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, இது மாதிரி கொடுக்கணும்னு தோணுது பாருங்க. நிறைய பேர் கொடுக்கணுன்றதே மனசு வராது. ஏன்னா செல்ஃபிஷ் ஆளுங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. கொடுக்கணும், செலவு பண்றது இல்லை. இந்த ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம். நன்றி, ரொம்ப பாராட்டுக்கள் உங்களுக்கு. உங்களுடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை நல்ல சந்தோஷமா நீண்ட காலம் வாழ வைக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட சமுதாய தொண்டு செய்றீங்க நீங்க. So God bless you all. Papa, what's your name? Nikusha. Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. நிரந்தரமாய் வாசம் செய்யட்டும். வாழ்த்திருந்தால் எங்களுக்கான மீண்டும் மாறும் சுற்றமும் சுட புதுசுமாம் வாழ்வாம் வாழ எங்கள் அனைவரின் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும். வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் நீங்க ஓல்டேஜ் ஹோம் பத்திய 2 வீடியோக்களையும் நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த 2 வீடியோக்களும் உங்களை பாதிக்குதா, உங்க மனசை சங்கடப்படுத்துதா? அப்போ நீங்க நல்ல மனுஷன்,
அதனாலதான் உங்களுக்கு மனசுல இந்த சங்கடமும் வேதனையும் ஏற்படுது. ஏன் நீங்க இங்க பக்கத்திலேயே இருக்கிற ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துக்கு போய் விசிட் பண்ணலாம் இல்லையா? அவங்களுக்கு உங்களால முடிஞ்சது கொடுக்கலாம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட்டோ சாக்லேட்டோ இல்லை பழங்களோ ஏதாவது உங்களால முடிஞ்சதை கொடுத்து அவங்களும் மகிழ்வீங்க, நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவில் நான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஓல்டேஜ் ஹோமுங்க எத்தனை இருக்கு, அதனுடைய கான்டாக்ட்ஸ் நம்பர் என்ன, அதுங்க எங்கே இருக்குன்றது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் குறிச்சிக்குங்க. தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை 2-3 வாட்டி கூட பார்த்து அந்த நம்பர்ஸை நீங்கள் எடுங்க, கான்டாக்ட் பண்ணி. கலைச்செல்வி கருணாலயா சோசியல் வெல்ஃபேர் சொசைட்டி நடத்தும் தபஸ்யா மற்றும் வெளிச்சம் ஓல்டேஜ் ஹோம். இது முற்றிலும் இலவசமாக நடத்தும் இல்லம். இது 3rd பிளாக் முகப்பேர் வெஸ்ட்ல இருக்கு. இதனோட நம்பர் 04426257779. இன்னொரு நம்பர் சொல்றேன், 04426254956 9282242424. இன்னொரு நம்பர் இருக்கு 8667338421. அடுத்ததா வைஷ்ணவி ஓல்டேஜ் ஹோம். இந்த வைஷ்ணவி ஓல்டேஜ் ஹோம் பழைய வண்ணாரப்பேட்டை மகாராணி தியேட்டருக்கு கிட்ட இருக்கு. அதனுடைய அட்ரஸ் வந்துட்டு 6/15 வீராக்குட்டி தெரு, மகாராணி தியேட்டர் அருகில், பழைய வண்ணாரப்பேட்டை. இதனுடைய ஃபோன் நம்பர் 9003456885. இதற்கு அடுத்தது நாம பார்க்க போறது ரோட்டரி முதியோர் இல்லம். இதுல வசதிகள் ரொம்ப அதிகம். இதனுடைய நம்பரும் சொல்றேன், கேட்டுங்க. 9489764477. இன்னொரு நம்பர் 7373480098. அக்ஷயா முதியோர் இல்லம். இந்த அக்ஷயா ட்ரஸ்ட் நடத்துற ஃப்ரீ ஓல்டேஜ் ஹோம் வலசரவாக்கம் பிரகாசம் சாலையில இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 9360399636. அடுத்ததா கார்த்திகேயன் ஓல்டேஜ் ஹோம் நம்பர் 13 செந்தில் நகர் 2nd ஸ்ட்ரீட் வலசரவாக்கத்துல இந்த கார்த்திகேயன் ஓல்டேஜ் ஹோம் இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 04424341452. இன்னொரு நம்பர் 6381379652. இன்னொரு நம்பர் 8939179009. அடுத்ததா நாம பார்க்க போறது பிருந்தாவனம் முதியோர் இல்லம். 1/12 ஆலப்பாக்கம் கங்கா அவென்யூ தேவி அகாடமி ஸ்கூலுக்கு பக்கத்துல இது இருக்கு. இதனுடைய நம்பர் 9447477925. அடுத்ததை நாம பார்க்க போறது ஸ்ரீ வித்யா ட்ரஸ்ட் நடத்தும் பெஸ்ட் ஓல்டேஜ் ஹோம். இது நம்பர் 33 தெரசா நகர் ஸ்ட்ரீட்ல இருக்கு. மேலும் இதனுடைய பிரான்ச் மடிப்பாக்கத்திலே இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 9566028520 9445998939. அடுத்ததா SSKR இலவச முதியோர் இல்லம். இதுல தியேட்டர் வசதி, ஸ்விம்மிங் பூல் வசதி, ஷட்டில் காக் கிரவுண்டு, இப்படி 5 ஸ்டார் தரத்துல இந்த SSKR முதியோர் இல்லம் இருக்கு. ஆனா அது சென்னையில கிடையாது, ஓமலூர்ல இருக்கு. இந்த ஓமலூருடைய நம்பர் சொல்றேன், 04290290777. இன்னொரு ஃபோன் நம்பர் 9998383977. அடுத்ததா நாம பார்க்க போறது லக்ஷ்மி ஹோம் ஃபார் எல்டர்ஸ். இது வந்துட்டு மதுரையில் இருக்கு. இதுல தனித்தனி அறைகள் இருக்கு. இது வந்துட்டு திருப்பரங்குன்றம் ரயில் நிலையம் அருகில இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 9941500314. இங்க லைப்ரரியும் இருக்கு. அடுத்தது பணம் கொடுத்து இருக்கிற இந்த ரிட்டையர்டு கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றேன். சுப்ரபாத் ரிட்டையர்டு கம்யூனிட்டி. இது வந்துட்டு அயப்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கு. அடுத்ததா த பேனியன் அடைக்கலம் இல்லம் ஃபார் ஹோம்லெஸ் மென்டலி இல் பர்சன்ஸ். இது வந்துட்டு முகப்பேர் வெஸ்ட்ல இருக்கு. இது 6th மெயின் ரோடு முகப்பேர் ஏரி ஸ்கீம்ல இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 9677121099. அடுத்ததா ஆனந்தம் ஏ ஹோம் ஃபார் சீனியர் சிட்டிசன். இது அண்ணா மெயின் ரோடு கள்ளிக்குப்பம் அம்பத்தூர்ல இருக்கு. 044
26860099. அடுத்ததா பார்க்க போறது அன்னை தெரசா இலவச முதியோர் இல்லம், 4 அவுட்டர் சர்க்குலர் ரோடு, போலீஸ் காலனி, கீழ்பாக் கார்டன் காலனி, கீழ்பாக். இதனுடைய ஃபோன் நம்பர் 9840985777. இதற்கு அடுத்ததா நாம பார்க்க போது பாசம் அறக்கட்டளை நடத்தும் பாசம் முதியோர் இல்லம். இது இருக்கிறது குமாரபாளையம் அப்படின்ற இடத்துல இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 9842524038, 9751814655. பணம் கொடுத்து பார்க்கக்கூடிய இல்லங்களும் சில சொல்லிடுறேன். அதுல முக்கியமா வந்து ஷேத்ரா ஹெரிட்டேஜ் எல்டர் கேர் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். இது வந்துட்டு 3A வெங்கடேஸ்வரா கார்டன் அவென்யூ, காணாத்தூர் ரெட்டி குப்பம், திருப்போரூர்ல இருக்கு. சகல வசதிகளோட இருக்குது. இது 3A வெங்கடேஸ்வரா கார்டன் அவென்யூ, காணாத்தூர் ரெட்டி குப்பம்ல, திருப்பூர்ல இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 9666641238. அடுத்தது ரோஜாவனம் ஹோம் ஃபார் எல்டர்ஸ் கேர். இந்த ரோஜாவனம் இருந்துட்டு நிறைய இடத்துல இருக்கு. குற்றாலம், கன்னியாகுமரி, நாகர்கோயில், தென்காசி, திருச்சி, மதுரை, நியூ டெல்லி எல்லா இடத்துலையும் இருக்கு. இதனுடைய ஃபோன் நம்பர் 9487168888. இன்னொரு நம்பர் 9444861356. நீங்க கேட்ட மாதிரி இத்தனை இன்ஃபர்மேஷன் ஓல்டேஜ் ஹோம் பத்தி கொடுத்துருக்கேன். இது யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்களும் வந்துட்டு இதை பத்தி கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா உங்களுடைய தேவைகள்ன்றது நான் சொல்ல வரல, மற்றவங்களுக்கு தேவை இருக்கும். அந்த தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணலாம். நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.